Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிக்கிறீங்கன்னா ஜனவரி 3 நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே லேட் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் ஆனது நமக்கு ப்ரீவியஸாக என்ன தான் கரெக்ஷன் கொடுத்திருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரான என்ன இண்டிகேட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் நமக்கு அந்த ரேஞ்சை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு என்ன தான் கரெக்ஷன் கொடுத்தாலும் மார்னிங் நம்ம அதே சென்டிமெண்ட் தான் பார்த்ததும் மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். கரெக்ஷன் கொடுத்தாலும் மோஸ்ட்லி நமக்கு புல் பேக் கொடுக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்ததும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நல்ல ஒரு சாலிடான புல் பேக்கை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ஒரு மேஜர் ரெசின் லெவலில் நமக்கு கன்சால்டேஷன் தான் கொடுக்குறான். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு சாலிடான ட்ரெண்டில் நமக்கு ஒரு கன்சால்டேஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி அது நமக்கு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும், பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டவ் ஜோன்ஸும் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சரில் இருந்ததுனால நமக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. கரெக்ஷன் கொடுத்தாலும் அகைன் நமக்கு புல் பேக் கொடுக்கும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்தது. பட் இன்னைக்கு மார்க்கெட் ஆனது அக்ரெசிவான கரெக்ஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த சென்டிமெண்ட் ஆனது நாளைக்கும் நமக்கு என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். இதான் எனக்கு ஸ்ட்ரக்சர் சொல்றது. மைட் பி என்னோட வீலும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். பட் முன்ன சொன்ன மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்து ஸ்ட்ரக்சர் ஆனது நமக்கு இன்னும் ரேஞ்சில் தான் இருக்கான். அதுவும் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்றான். ஓகே, நம்ம மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தல மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லிக்கிட்டீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துட்டு ரீடர்ஸ்மெண்ட் 38 சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு புல் பேக் ஆனது 61 78 வரைக்கும் போகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததும். இன்கேஸ் மார்க்கெட் ஆனது 38 கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் கன்வியூஷன் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததும். இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போயிருந்தா சொல்லி பார்க்கும்போது ரீடர்ஸ்மெண்ட் 38 கட் பண்ணிட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவ் ஜோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி நியூட்ரல் கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம். அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சா நேற்று பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான் இது நமக்கு ஒரு எக்ஸ்பாண்டிங் ஃபிளாட் வேரியேஷன் தான் கிடைக்கும். அதாவது 4th வே தான் இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு 5th நம்ம புல் பேக் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா இது 5th வேக்கான 0 to 1 இருக்கும். கேப் அப் கொடுக்கும்போது செகண்ட் வேவ் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கேப் அப்பை தேர்டாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்டு லாங்கஸ்ட் வேனால மினிமம் இந்த மைனர் ஸ்விங்க்கு 78 ஸ்விங்கோட ஹையர் ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி ரீச் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தேர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th ஒரு மைனர் கன்சல்டேஷனும் 4th கம்ப்ளீட் ஆகும்போது 5th நமக்கு ராலி கன்வர்ஷன் நடக்கும். 5th ஆனது நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா 21,902 வரைக்கும் மினிமம் போகலாம். இதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது மோஸ்ட்லி நமக்கு கரெக்ஷன் கன்டினியூஸாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபிளாட் கரெக்ஷனை இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு ஜிக்ஜாக் வேரியேஷன் எதிர்பார்க்க போகிறோம். அந்த ஜிக்ஜாக் வேரியேஷனுக்கு இது நமக்கு 0 இருக்கும். A, B, C கரெக்ஷன் நமக்கு கீழே வரலாம். C கரெக்ஷன் எந்த மாதிரி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0 to A எந்த மாதிரி நமக்கு ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்ததோ அதே மாதிரி தான் நமக்கு C-லக்கும் கரெக்ஷன் கொடுக்கும். அந்த ஷார்ப்பான கரெக்ஷனுக்கு நம்ம மினிமம் டார்கெட் 21,533 61 21,462 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய கரெக்ஷன் வந்து 61 ஒரு டைவர்ஜன்ஸோட வந்ததுன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்ம கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். அதாவது நமக்கு A லெக்குக்கும் C லெக்குக்கும் RSIல டைவர்ஜன்ஸ் கிடைச்சாலும் சரி இல்லை MACDயில் நமக்கு டைவர்ஜன்ஸ் கிடைச்சாலும் இந்த இடத்துல நம்ம கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கை பொறுத்தளவு 61 நமக்கு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சதுன்னா இது மோஸ்ட்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நமக்கு வரக்கூடிய சீசன் கரெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டே பொறுத்தவரை மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான் எங்கேயும் எதிர்பார்த்தோம். டிமாண்ட் ஜோனை சப்போர்ட் எடுத்ததுன்னா 61 78 வரைக்கும் புல் பேக்கும் டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது கரெக்ஷன் கன்டினியூஸாக நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். மார்க்கெட் இந்த மாதிரி போனா சொல்லி பார்க்கும்போது டிமாண்ட் ஜோனை கட் பண்ணிட்டு நமக்கு கரெக்ஷன் கன்டினியூஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரக்சர் ஆனது நாளைய மார்க்கெட் கேப் அப் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல 4th கம்ப்ளீட் பண்ணிட்டு 5th தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். வேவ் கவுண்டை பொறுத்தளவு நமக்கு கரெக்ஷனுக்கான 0 A, B, C. ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா நம்ம இந்த இடத்துல 4th கம்ப்ளீட் பண்ணிட்டு 5th புல் பேக்கை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். 5th பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ தூரம் போகும் சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்விங்குடைய ஹைக்கும் ஸ்விங்குடைய பாடத்துக்கு முன்னாடி ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் 38 கட் பண்ணால் மட்டும் உங்களோட டார்கெட்டை 61 78 வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ இதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப்பை கொடுத்தாலும் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓவரால் ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் ஓவரால் ஸ்விங்க்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு உங்களோட டார்கெட்டை 61 78 வரைக்கும் கொண்டு வரலாம். இதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை மார்க்கெட் 61 ஒட்டி சப்போர்ட் எடுக்கும்போது மினிமம் 38 வரைக்கும் நீங்கள் புல் பேக்கை இருப்பாருங்க. அப்படி இல்லாமல் மார்க்கெட்டால் 61 புல் பேக் கொடுக்க முடியாமல் 61 ஒட்டி கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி இது நமக்கு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டு நமக்கு 78 ரேஸ் பண்ணலாம். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தும் மார்க்கெட் டிமாண்ட் ஜோனை சப்போர்ட் எடுத்ததுன்னா 61 78 வரைக்கும் புல் பேக்கை எதிர்பார்த்தோம். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி போயிருந்தா சொல்லி பார்க்கும்போது டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு புல் பேக் கொடுக்க முடியாமல் நமக்கு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இங்கேயும் நாளை மார்க்கெட் கேப் அப் கொடுத்ததுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட் 61 78 தான் இருக்கும். அதாவது ஸ்விங்குடைய ஹைக்கும்
இன்னைக்கு ஃபார்மான இந்த பாடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக 61 வந்து 78 வரைக்கும் புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் கேப்லன் கொடுத்ததுன்னா நம்மளுடைய இமீடியட் டார்கெட் 21,268 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய டார்கெட்டை 21,194 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.